Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தொகுதி மறுவரை குறித்த முதலமைச்சரின் கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. பிரதமருக்கு கடைசி எச்சரிக்கை. 1960ஆம் ஆண்டை மீண்டும் பார்க்க நேரிடும் என்று முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் கூறுவது சரியல்ல. நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் தமிழக எம்பிக்கள் பங்கேற்க வேண்டும். திமுக ஆக்கப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் பேசியதே இல்லை. 543 நாடாளுமன்ற தொகுதிகள் என்ற எண்ணிக்கையை 2026 கிடைக்கும் மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மறுவரை செய்தால் தமிழ்நாடு, கேரள மாநிலங்களில் தொகுதிகள் எண்ணிக்கை குறையக்கூடும். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை செய்யப்படும் என்பது தவறு. மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்தால் 31ஆக தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையும். 816ஆக நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்தால் மட்டுமே பெண்களும் 33% பிரதிநிதித்துவத்தை வழங்க முடியும். ஒட்டுமொத்தமாக 543 தொகுதிகள் என்பதை அதிகரிக்க உள்ளோம். எந்த மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாத வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் அவற்றின் எண்ணிக்கையில் இருந்து 50% இடங்களை அதிகரிக்க உள்ளோம். இதன் மூலம் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 39லிருந்து 59 வரை அதிகரிக்கக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனை இருந்தால் அதனை தமிழக முதல்வர் கூறலாம். மற்ற மாநில முதல்வர்கள் யோசனை தெரிவித்து வருகின்றனர். பெண் உறுப்பினர்களாக கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்றவர்கள்தான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றனர். அரசியலில் பிரதிநிதித்துவம் கொண்ட முதல் தலைமுறை பெண்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்று பிரதமர் நினைக்கிறார். திமுக இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டால் தமிழக பெண்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார். இந்த முறை வேண்டாம் என்றால் வேறு என்ன முறையில் அதிகரிக்கலாம் என்றும் முதலமைச்சர் கூற வேண்டும். ஏப்ரல் 16 நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மசோதாவை கொண்டு வரும்போது அதன் அம்சங்கள் அனைவருக்கும் தெரிய வரும். முதலமைச்சர் ஏன் வீடியோ வெளியிட்டு எச்சரிக்க வேண்டும்? யாரேனும் அப்பாவி திமுக தொண்டர் முதலமைச்சர் கூறுவதை கேட்டு தீக்குளித்தால் அதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கிறார். அடுத்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும் போது புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் உருவாகும் என மாநில தலைவராக இருந்தபோது நான் எழுதிய கடிதத்திற்கு தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் எழுதியிருந்தது. இந்த சீரமைப்பின் மூலம் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் உருவாகும் என்று கூறினார்.